70 to 80% ஆஃப் லங் கேன்சர்ஸ் வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு தான் வரும். பொல்யூஷனில் நிறைய அந்த டாக்ஸிக் கேஸஸ் ஃபியூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நிறைய லங் டிசீஸ் வருது. ப்ளஸ் லங் கேன்சருக்கான ரிஸ்க்கும் அதிகமாகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு மோஸ்ட் காமன் கேன்சர் பார்த்தீங்கன்னா அது பிரஸ்ட் கேன்சர். ஆமாம். செகண்ட் மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா அது ஸோ சிகரெட்ஸ்னாலையும் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் சிகரெட்ஸில். பட் ஸ்டில் அதில் ரிஸ்க் இருக்குது. ஸோ எனி சிம்டம் வந்து ரொம்ப நாள் ஒரு 3 weeks 4 weeks மேலே இருக்குன்னா டெஃபினட்டாக உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இந்த இன்டர்வியூல நம்ம பார்க்க போறது லங் கேன்சர் பத்தி. லங் கேன்சர் எப்படி ஒருத்தருக்கு வருது அண்ட் லங் கேன்சர் எப்படி இனிஷியலாவே டயக்னோஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எப்படிலாம் எடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த இன்டர்வியூ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்டர்வியூல நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது பி. சுரேஷ்குமார், சீனியர் கன்சல்டன்ட் ஆன்காலஜிஸ்ட், ஹெல்த் சென்னை. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர் கிட்ட இப்படிலாம் கேட்கக்கூடாது எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்க தான் எங்க கிட்ட கேட்பீங்க. பட் இப்போ கேன்சர் பற்றி இன்னைக்கு நம்ம டாபிக் இருக்க போது, குறிப்பாக லங் கேன்சர் பற்றி இருக்க போது. இந்த லங் கேன்சர் அப்படின்னா என்ன அண்ட் என்னென்ன டைப்ஸ் லங் கேன்சர்ல இருக்கு? ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் கேன்சர் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நார்மலாக ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த செல்ஸ் வந்து ஒரு எவ்ரி செல் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் இருக்கும். என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், செல் வந்து மல்டிப்ளை ஆகணும், எப்போ செல் வளரணும், எப்போ செல் டை ஆகணும், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ நார்மலாக என்ன ஆகுனா சம்டைம்ஸ் அந்த ப்ரோக்ராம் வந்து செல் லூஸ் பண்ணும். ஓகே. ஸோ அந்த செல்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், ஒரு கண்ட்ரோலே இல்லாமல். ஸோ இந்த கண்ட்ரோல் லூஸ் பண்ணும்போது அந்த செல்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மல்டிப்ளை ஆகிட்டு ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும், டியூமர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகிறதுனால மற்ற ஆர்கனுக்கும் டேமேஜ் ஆகுது. ஸோ தட் வில் லீட் டு லாஸ் ஆஃப் லைஃப். ஓகே. ஸோ தட் இஸ் கேன்சர். ஸோ அந்த செல்ஸ் வந்து இன்கேஸ் லங் கேன்சர், ஸோ லங்ஸில் இருக்கிற செல்ஸ்லேருந்து அது கேன்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது நம்ம லங் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். லங்ல இருக்க செல்ஸ் மூலியமா ஃபார்ம் ஆனால் அது லங் கேன்சர். ஆமாம். இப்போ லங் கேன்சர்னாலே ஃபர்ஸ்ட் பீப்புளுக்கு என்ன தாட் வருதுன்னா, ஸ்மோக் பண்ணால் லங் கேன்சர் வரும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் முதல்ல வருது. டெஃபினட்டாக ஸ்மோக்கிங் பண்ணால் லங் கேன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பட் அதை தாண்டி என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது லங் கேன்சர்? ஸோ லங் கேன்சருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் தான். ஸோ the tobacco exposure அந்த ஸ்மோக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் லங் கேன்சர்ஸ் வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு தான் வரும். ஸோ அவங்க வந்து கரண்ட் ஸ்மோக்கர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஸ்மோக்கிங் நிறுத்தினவங்களாகவும் இருக்கலாம், ஸ்மோக்கர்ஸாக இருக்கலாம். பட் அவங்க வந்து ரொம்ப நாள் ஸ்மோக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்மோக்கர்ஸ் இல்லாமல் ஈவன் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. ஸோ ஸ்மோக் பண்ணாட்டியும் பட் ஸ்மோக்கர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஸ்மோக் இன்ஹேல் பண்ணாலும் அவங்களுக்கும் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் 2 மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் லங் கேன்சர். ஸோ இது இல்லாமல் அதர் காசஸும் இருக்குது. ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்குபேஷன் வந்து சில ஆக்குபேஷனில் இருக்கிறவங்களுக்கு கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கலாம், லைக் ஆஸ்பெஸ்டோஸ் எக்ஸ்போஷர். சில கெமிக்கல்ஸ் அந்த மைன்ஸில் இருக்கிறவங்க, அயன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ரப்பர் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸோ இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கலாம். ஸோ அதனாலையும் லங் கேன்சர் வரலாம். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்டல் பொல்யூஷன். ஸோ பொல்யூஷனில் நிறைய அந்த டாக்ஸிக் கேஸஸ் ஃபியூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால நிறைய லங் டிசீஸ் வருது. ப்ளஸ் லங் கேன்சருக்கான ரிஸ்க்கும் அதிகமாகிட்டே இருக்குது. இது இல்லாமல் சில லங் டிசீசஸ் இருக்கலாம், லைக் அந்த எம்பைசிமா, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், COPDன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசீசஸும் ரொம்ப நாள் இருக்கும்போது அவங்களுக்கு லங் கேன்சருக்கான வாய்ப்பு அதிகமாகுது. இது இல்லாமல் சம்டைம் ஜெனட்டிக்காகவும் இருக்கலாம். ஸோ இது எல்லாம் ரீசன்ஸும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் சொல்லும்போது இப்போது பார்க்கும்போது எல்லாருக்குமே நேரத்துக்கு பயம் வந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கர்ஸ்க்கு ஆப்வியஸ்லி அவங்க தெரிஞ்சது, பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு வருன்றதும், அப்புறம் ஆக்குபேஷனல் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு வருன்றதும், ஜெனட்டிக்கும் ஒரு ஐடியா இருக்கு. இந்த பாசிவ் ஸ்மோக்கர் என்ன பண்ணாங்க? சும்மா தானே நின்னாங்க, அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றத. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஸ்மோக் இன்ஹேல் பண்ணா அதனால வரும்னு சொல்ல முடியாது. பட் க்ரானிக்கா, ஸோ செவரல் இயர்ஸா உங்கள் வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்படி ரொம்ப நாளாக நீங்கள் அந்த ஸ்மோக் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரிஸ்க் வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த ஸ்மோக் அவாய்ட் பண்ணணும். ஆமாம். ஸோ சம்டைம்ஸ் இந்த வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் ப்ளோ பண்ணுவாங்க அந்த அடுப்பில் வைக்கிறதுக்கு. ஸோ அதுலேயும் அங்கே வந்து they will be using it for a long time. So that can also lead to lung disease. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்மோக் எக்ஸ்போஷர் நிறையா இருக்கும்போது லங் கேன்சர் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். இன்கேஸ் யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா பெட்டர் டு ஸ்டே அவே ஃப்ரம் தெம் ஆர் advise them not to smoke. இன்னொரு இது பொல்யூஷன்னால வரும் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பீப்புள் நம்ம சிட்டியில் வந்து குறிப்பாக சென்னையில் வேலைக்கு போகிறது பைக்கில் தான் இருக்கும், பொல்யூஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? ஸோ பொல்யூஷன் இஸ் inevitable. ஸோ பிகாஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இட் இஸ் inevitable. ஸோ அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, நம்ம கவர்மெண்ட் only has to take some steps to prevent that. பட் நம்ம மேபி கொஞ்சம் மாஸ்க்கை யூஸ் பண்ணுறது, ரொம்ப சில ஏரியாஸில் ரொம்ப
பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், லைக் ரொம்ப டிராஃபிக் ஜாம் இருக்கிற இடத்துல, இல்லை எங்கேயாவது ஃபயர் இருக்குது, எங்கேயாவது பர்ன் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பிளேசஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடம், ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு தடவை எக்ஸ்போஸ் ஆனாலே உடனே வரும்னு சொல்ல முடியாது. ஸோ க்ரானிக் எக்ஸ்போஷர், லாங் டேர்ம் எக்ஸ்போஷர், ரிப்பீட்டடாக அந்த ஏரியாலே இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கும்போது தான் அது செவரல் இயர்ஸில் அது ஸ்லோலி அந்த ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு டேல நடக்க போகிறது. ஆமாம், கிடையாது. ரிப்பீட் இதில் தான் ரிப்பீட்டட். நம்ம ஆமாம். இப்போ வேர்ல்டு வைடு வந்து கேன்சர், லங் கேன்சர் வந்து எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க அண்ட் இந்தியாவில் குறிப்பாக எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க? ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் பார்த்தீங்கன்னா அது பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சர். ஆமாம். செகண்ட் மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா அது லங் கேன்சர் தான் வேர்ல்டு வைட். அண்ட் டெத் டியூ டு கேன்சர், ஸோ கேன்சர்னால டெத் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் காஸ் வந்து லங் கேன்சர் தான். ஸோ வேர்ல்டு வைட் டெத்ஸ், கேன்சர் டியூ டு டெத்ஸ் வந்து லங் கேன்சர் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஓகே. இதே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் வந்து டாப் 5 கேன்சரில் வருது. இங்கே ஓரல் கேவிட்டி கேன்சர் இஸ் மோர் காமன் மென்ல. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் ரொம்ப காமன். ஸோ 4th or 5th வந்து நம்மளுக்கு லங் கேன்சர் இருக்குது இந்தியாவில். ஆமாம். ஸோ ஈவன் இன் இந்தியா லங் கேன்சர் இஸ் வெரி காமன் பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். இப்போ ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுறாங்க, இயர்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் பண்ணி குவிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு லங் கேன்சர் வருமா அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணீங்க. அது ஏன் வருது அப்படின்றதும். ஸோ ஸ்மோக்கிங்னால எதனால கேன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கில் வந்து அந்த நம்மள ஒரு சிகரெட் ஸ்மோக் இருக்குன்னா அதில் டொபாக்கோ இருக்கு இல்லையா, ஸோ அதில் மோர் தென் 60 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அது இன்ஹேல் பண்ணும்போது இட் கேன் காஸ் டேமேஜ் டு அந்த செல்ஸில் இருக்க டிஎன்ஏ டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டிஎன்ஏ டேமேஜ் ஆகும்போது செல் வில் லூஸ் இஸ் கண்ட்ரோல் அண்ட் கேன் காஸ் கேன்சர். ஸோ இப்போ ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணால் அந்த வந்து ஸ்மோக்கிங்கோட அந்த கேன்சரோட ரிஸ்க் வந்து குறையும், கண்டிப்பாக குறையும். பட் இட் வில் டேக் லாங் டைம். ஸோ இன்னைக்கு ஒரு 10 years ஸ்மோக் பண்ணுறவங்க இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளையிலேருந்தே ரிஸ்க் குறையும்னு சொல்ல முடியாது. ஸோ இட் வில் டேக் லாங் டைம். பட் இமீடியட் சேஞ்சஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து அந்த ஸ்மோக்கிங்கில் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், சர்க்குலேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்மோக் பண்ண உடனே இமீடியட் சேஞ்சஸ் சில இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், பிபி குறையும், இதெல்லாம் இருக்கும். பட் கேன்சர் ரிஸ்க் வந்து குறையிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்மோக்கரோட கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 50% ரிடக்ஷன் வரும். ஒரு 10 years அவங்க ஸ்மோக் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா நார்மல் பாப்புலேஷன் ரிஸ்க் எவ்வளோ கம்மியாக இருக்கும், இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அவ்வளோ ஈக்குவல் இல்லைனாலையும் அட்லீஸ்ட் ஒரு 50% குறையும். அண்ட் வித் மோர் டைம் அந்த ரிஸ்க் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது மூலியமா வந்து ஸ்மோக்கை லைஃப்ல தொட்டே பார்த்துறாதீங்க அப்படின்றது அந்த கருத்து பதிவு பண்ணும். அண்ட் செகண்ட் திங் வந்து சரி, லைட் ஸ்மோக் பண்ணால், லைட் சிகரெட்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணால் வந்து வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை, லைட் ஸ்மோக் பண்ணாலையும் அதில் டொபாக்கோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து கேன்சருக்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ அதுலேயுமே கேன்சர் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா பிகாஸ் நிறைய பேர் வந்து இதில் ரிஸ்க் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு they யூஸ் இட் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி, they inhale மோர் டீப்பர். சம்டைம்ஸ் அதில் ஃப்ளேவர்ஸ்லாம் வரும். ஸோ அதில் வந்து அந்த கூலிங் எஃபெக்ட்லாம் இருக்கும். ஸோ வாட் தே டூ, அந்த ரொம்ப இன்ஹேல் பண்ணுவாங்க, ரொம்ப டீப்பாக இன்ஹேல் பண்ணும்போது இன்னும் நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள போகுது. ஸோ ஆக்சுவலி கேன்சர் ரிஸ்க் இஸ் ஹையர் இன் திஸ் ஆல்சோ. கேனபிஸ் வந்து லங் கேன்சர் காரணமாக? கண்டிப்பாக. ஸோ கெனபிஸ்னாலையும் லங் கேன்சர் வரலாம். அண்ட் நிறைய பேர் கெனபிஸ் எடுக்கிறவங்க அதோட சேர்த்து டொபாக்கோ மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ரிஸ்க் இஸ் ஆக்சுவலி டபுள். ஆமாம். ஓகே. அப்போ இ சிகரெட்ஸ் இப்போ ஃபேமஸாக இருக்குது. ஸோ இ சிகரெட்ஸ்னாலையும் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இ சிகரெட்ஸில். பட் ஸ்டில் அதில் ரிஸ்க் இருக்குது. ஸோ நார்மல் சிகரெட் கம்பேர் பண்ணும்போது இ சிகரெட்டில் இந்த ரிஸ்க் இஸ் லெஸ், பட் இட்ஸ் ஸ்டில் தேர். ஓகே. ஆமாம். ஸோ இ சிகரெட்ஸும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது அதனாலையும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே கேன்சர் வருது, எதுவுமே சேஃப் கிடையாது. எதுவுமே சேஃப் கிடையாது. நான் கேட்டு வந்த பாயிண்ட் எதுவுமே இல்லை. ஆமாம். இப்போ இது எல்லாமே இப்போ நீங்கள் சொன்னீங்களா, இது விட்டுட்டா 50% தான் வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு கியூர் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி. இல்ல அப்படி இல்ல, ரிஸ்க்ல இருந்து இல்ல 10 years பாத்தீங்கன்னா 50% குறையும். பட் ஈவன் ஆஃப்டர் தட் ஓகே ஸோ 10-15 years இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஸ்லோலி இட் வில் ரெடியூஸ் ஸ்லோலி. இப்போ நம்ம ரிசர்ச்சர்ஸ்லையும் அதே நேரத்தில் டாக்டர்ஸ் அதிகமாக சொல்கிறதுனா இந்த பேஷண்ட்டை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டு வந்தால் நம்ம இது பண்ணிக்கலாம், பிழைக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இது வந்து பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் முன்னாடி எவ்வளோ முன்னாடி? ஸோ பேசிக்கலி லங் கேன்சர், எனி கேன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ, எவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ க்யூர் ரேட்ஸ் ஹையராக இருக்கும். ஓகே. அண்ட் ட்ரீட்மெண்ட்டும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஐடியலி எப்போ எனி கேன்சர் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 கண்டுபிடிக்கிறது இஸ் ஐடியல். ஸோ அதுக்காக அவேர்னஸ் இருக்கணும். ஸோ இப்போ கேன்சருக்கு ஈவன் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஈவன் எர்லி ஸ்டேஜ்லேயே, ஈவன் ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கான நிறையா இப்போ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கலாம். டாக்டர், இது வந்து ஏர்லியாக நம்ம ஸ்கேன் அதெல்லாம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்கும், ஆனால் அதை வந்து அப்படியே
கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பாங்க. ஸோ என்னென்ன ஏர்லி சிம்டம்ஸ் இருக்கும் ஒரு லங் கேன்சருக்கோ இல்லை? ஸோ லங் கேன்சரோட சிம்டம்ஸ் வந்து இது நான் ஸ்பெசிஃபிக். ஸோ இந்த சிம்டம் இருந்தால் லங் கேன்சர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ மோஸ்ட் காமன் சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃப் தான். ஸோ காஃப் வந்து நிறைய டிசீஸில் வரலாம், நார்மல் வைரல் இன்ஃபெக்ஷன்லையும் காஃப் வரலாம். ஸோ காஃப் இருந்தாலே நம்ம கேன்சர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, பட் காஃப் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு காஃப் வந்து ஒரு 3 வீக்ஸ் இல்லை 4 வீக்ஸ் மேலே காஃப் இருந்துகிட்டே இருக்குது, சப்சைடே ஆகலை அப்படின்னா டெஃபினெட்லி செக் பண்ணி பார்க்கறது நல்லது. காஃப். ஸோ காஃப் தவிர மற்ற சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் இருக்கலாம். ஓகே, பட் செஸ்ட் பெயின் வந்து யூஸ்வலி early ஸ்டேஜில் வராது, அது நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் செஸ்ட் பெயினே வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் அதர் சிம்டம்ஸ் பிரெத்லெஸ்னஸ், அதாவது மூச்சு வாங்குற மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். சில பேருக்கு காஃபில் வந்து அந்த சளியில் கொஞ்சம் ரத்தம் கலந்து வரலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கலாம். ஸோ லங் வந்து இட்ஸ் பிக் ஆர்கன், நம்மளுக்கு 2 லங்ஸ் இருக்குது, பெரிய ஆர்கன். கொஞ்சம் பயமாக இருக்கு டாக்டர். ஸோ லங் வந்து ஒரு பெரிய ஆர்கன் இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு சின்ன கட்டி இருக்கும்போது early ஸ்டேஜில் எந்த சிம்டமும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து early ஸ்டேஜில் லங் கேன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் கேள்வி அதான், சிம்டம்ஸே இல்லைனா என்ன பண்ணுறது? ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20% ஆஃப் த லங் கேன்சர் தான் early ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ மெஜாரிட்டி ஆஃப் லங் கேன்சர் ஆல்மோஸ்ட் 80% லங் கேன்சர்ஸ் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ்னா ஸ்டேஜ் 4 தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஏன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த சிம்டம்ஸ் இருக்கும். அவங்க நிறைய பேர் வந்து இது நார்மல் இன்ஃபெக்ஷனோ, அந்த நார்மல் பொல்யூஷனால் வருது, இல்லை ஆஸ்மானால் வருது அப்படின்னு நினச்சிட்டு தே இக்னோர் இட். அந்த சிம்டம்ஸ் ரொம்ப சிவியர் ஆகும்போது, ரொம்ப மூச்சு திணறல் வருதோ இல்லை பெயின் அதிகமாகுதோ, அந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாகும்போது தான் தேர் கன்சல்டிங் அ டாக்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டைம் இஸ் ஆல்ரெடி லாட் ஆஃப் டைம் இஸ் வேஸ்டட். ஸோ தட் இஸ் டு பி அவாய்டட். ஸோ இதை சிம்டம்ஸ் ரொம்ப நாளாக இருக்குது, நாட் ஓன்லி லங் கேன்சர், எனி கேன்சர். ஒரு சிம்டம் இருக்குது, ஒரு காஃப் இருக்குது, ப்ரொலாங்காக இருந்துகிட்டே இருக்குது, ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆச்சு, ஒன்றும் செட்டில் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு டாக்டர்கிட்ட பார்த்து செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் early ஸ்டேஜில் லங் கேன்சர் வந்து சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ லங் நான் சொன்னேன்லே பெரிய ஆர்கன். ஸோ early ஸ்டேஜில் எந்த சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பை த டைம் சிம்டம்ஸ் அரைசஸ் இட்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ early ஸ்டேஜில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலி லங் கேன்சருக்கு இப்போ நம்ம பிரெஸ்ட் கேன்சருக்கு மேமோகிராஃபி ஸ்க்ரீனிங் இருக்குது, ப்ராஸ்டேட் கேன்சருக்கு PSA சொல்லுவோம், சர்விக்கல் கேன்சருக்கு பேப்ஸ்மியர். ஸோ ஒரு கேன்சருக்கும் அந்த early ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி லங் கேன்சருக்கும் லோடோஸ் CT ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டெஸ்ட். ஓகே, ஸோ அது வந்து ஒரு CT ஸ்கேன், ஒரு லோடோஸ் CT, அதில் ரேடியேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது யாருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்மோக்கர்ஸ். ஸோ எங்கள் மெடிக்கல் டேர்மில் வந்து 20 pack years ஆஃப் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸோ ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் ஆஃப் சிகரெட் எடுக்கிறாரு அப்படின்னா அது 20 years எடுத்தாருன்னா அது 20 pack years ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் சிகரெட் பேக்ஸ் பர் டே இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இஃப் இட் இஸ் 20னா இட்ஸ் ஹை ரிஸ்க் ஃபார் லங் கேன்சர்னு அர்த்தம். ஓகே, சப்போஸ் ஒருத்தர் 2 பேக்கெட் பர் டே எடுக்கிறாங்கன்னா 10 yearsல வந்து இட் பிகம்ஸ் 20 pack years. ஓகே, ஸோ இந்த 50 years மேலே இருக்கிறவங்க if they have 20 pack years of smoking history then definitely yearly once ஒரு லோடோ CT ஸ்கேன் எடுத்து பார்த்தா லங் கேன்சர் வந்து early ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியும். நீங்க சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஸ்மோக் இது வரைக்கும் லைஃப்ல ஒரு வாட்டி பண்ணியிருந்தாலும் போய் அந்த ஸ்கேன் எடுத்துடணும் அப்படின்றது அப்படி சொல்லல நான். ஸோ 20 pack ஒரு பேக்கெட் ஆஃப் சிகரெட் பர் டே ஃபார் 20 years எடுத்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு தான் ரிஸ்க் ஹை. பாக்கி எல்லாருக்குமே ரிஸ்க் கம்மின்னு இல்லை, அவங்களுக்கு இந்த ஸ்கேன் அட்வைஸ் பண்றது இல்லை. ஓகே, பட் எனி சிம்டம் இருந்தாலும் டெஃபினட்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து வெரி ஹை ரிஸ்க். நம்ம எல்லாருக்குமே வந்து போய் ஸ்கேன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் வேர் த ரிஸ்க் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த அட்லீஸ்ட் 1 pack பர் டே ஃபார் 20 years எடுத்திருக்காங்க, இல்லை 2 pack பர் டே ஃபார் 10 years. அந்த ரிஸ்க் இஸ் வெரி ஹை. ஸோ அவங்களுக்கு டெஃபினெட்லி CT ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். மற்றவங்க இது கீழே கொஞ்சம் கம்மியாக ஸ்மோக் பண்ணுறவங்க ரெகுலராக செக்அப் பண்ணிகிட்டே இருக்கணும். மற்ற டாக்டர்ஸ் இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த ஜென்ரல் பாடி செக்அப் ஒன்று வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்பப்போ தான் நமக்கு உடம்புல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி கேன்சருக்கும் ஃபியூச்சரில் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருமா? ஏன்னா இப்போ கேன்சர் வந்து யாருக்கு எப்போ எங்கே எப்படி வருதுன்னு தெரியல, எந்த விதமான கேன்சரும் ஒரு ப்ரிடிக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்த்தா வந்துடும். அது அட்வைசபிளா? ஸோ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா நிறைய காமன் கேன்சர்ஸ்க்கு இப்போ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் ஸ்க்ரீனிங், அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹோல் பாடி செக்அப்லேயே வரும். ஹோல் பாடி செக்அப். ஆமாம், இப்போ பேப்ஸ்மியர், மேமோகிராஃபி இதெல்லாம் நார்மல் ஒரு ஜென்ரல் பாடி செக்அப் பண்ணுறாங்கன்னா அதுலேயே வந்து சேர்ந்து வந்துடும். சம்டைம்ஸ் PSA அந்த டெஸ்ட் கூட பண்ணுவாங்க. பட் ஹோல் பாடி எனி கேன்சர் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு இது வரைக்கும் எதுவும் டெஸ்ட் வரல. ரிசர்ச்சில் அந்த மாதிரி டெஸ்ட் போயிட்டு இருக்கு, ஒரு பிளட் டெஸ்ட்டில் கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி நேசன்ட் ஸ்டேஜில் தான் இருக்கு. இட் வில் டேக் சம் அதர் ஃபியூ மோர் இயர்ஸ் அந்த மாதிரி டெஸ்ட் வரதுக்கு. ஆனால் கண்டிப்பாக இட்ஸ் தேர், இட்ஸ் அவைலபிள். டாக்டர், இன்னொரு விஷயம், இப்போ சம்டைம்ஸ் வந்து
கேன்சரை வந்து டிபின்னு டயக்னோஸ் ஆகிருது, அந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? என்ன அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ சம்டைம்ஸ் வந்து லங் கேன்சர் இருக்கும், அது வந்து டிபின் மிஸ்டயக்னோசிஸ் ஆகும். இது காமனாக பார்க்குற ஒரு இதுதான். ஸோ யூஸ்வலி வந்து அந்த அவேர்னஸ் பற்றி கேன்சர் கம்மியாக இருக்கும். ஸோ யாருக்காவது ஒருத்தர் காஃப் இல்லைன்னா அந்த ஸ்பியூட்டம் ரொம்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ டாக்டர் பார்க்குறாங்க. ஸோ சம்டைம்ஸ் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஒரு செஸ்ட்டில் ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது டிபின்னு நினச்சிப்பாங்க. பட் யூஸ்வலி டிபிக்காக இப்போ நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம டிபி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸ்பியூட்டமில் இந்த ஸ்பியூட்டம் இந்த டிபி டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அது பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் நம்ம சிடி ஸ்கேனில் பெட் ஸ்கேன் அந்த மாதிரி பண்ணும்போது அதில் அது என்ன எக்ஸாக்டாக அந்த லீஷன் என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்க முடியும். அது டிபினால இருக்கா இல்லைனா வந்து கேன்சர் இருக்குமா டவுட் வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் கேன்சராக டவுட் இருந்துச்சுன்னா உடனே நம்ம பயாப்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். டிபி மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது வந்து டிபிக்கான டெஸ்ட் எடுப்போம். ஓகே, சம்டைம்ஸ் வந்து டிபிக்கான டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ எம்பிரிக்கல் எடிட்டின்னு டிபி டெஸ்ட் நெகட்டிவாக இருந்தாலும் டிபி மெடிசன்ஸ் சம்டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அந்த கட்டி வந்து ரிசால்வ் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆஃப்டர் 1 or 2 months அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிபின்னா அது கண்டிப்பாக அது ரெஸ்பாண்ட் ஆகிருக்கும். பட் அது ரெஸ்பாண்ட் ஆகலை அப்படின்னா டெஃபினெட்லி அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட்லையாவது திரும்ப ரீசெக் பண்ணிட்டு பயாப்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேஷண்ட் வந்து எதுவாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஸ்கேன் அந்த பர்டிகுலர் டெஸ்ட் எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மிஸ்டயக்னோசிஸ் ரேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு பல்மாலஜிஸ்ட் ஒரு எம்டி மெடிசன் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஸோ தே வில் பி ஏபிள் டு டயக்னோஸ் இட் மோர் அக்யூரேட்லி. லங் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கு டாக்டர்? ஸோ லங் கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ். ஓகே, ஸ்டேஜ் 1னா இட்ஸ் வெரி ஸ்மால் லங் கேன்சர் அர்த்தம். ஸ்டேஜ் 2னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸ்டேஜ் 3னா லோக்கல் அட்வான்ஸ், பக்கத்தில் இருக்கிற நெறிக்கட்டிக்கு ஸ்ப்ரெட் ஆயிருந்தால் நம்ம ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4னா மற்ற ஆர்கன்ஸ் பாடியில் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2னா சர்ஜரி பண்ணுவோம். நம்ம சர்ஜரி பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 2னா சர்ஜரிக்கு அப்புறம் கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸ்டேஜ் 3ஆக இருந்துச்சுன்னா யூஸ்வலி நம்ம ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி கொடுப்போம். ஓகே, ஸ்டேஜ் 4னா சர்ஜரி ரேடியேஷன் யூஸ்வலி பண்ண மாட்டோம். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து வெறும் கீமோதெரப்பி இல்லைனா இம்யூனோதெரப்பி இல்லை டார்கெட்டட் தெரப்பி அந்த மாதிரி சில நியூவர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் பேஷண்ட்ஸ்க்கு. பர்சனலைஸ்டு தெரப்பி அப்படின்னா என்ன டாக்டர்? ஸோ பர்சனலைஸ் தெரப்பினா இட்ஸ் கால்ட் அஸ் டார்கெட்டட் தெரப்பி. ஸோ அது வந்து இட்ஸ் அ நியூவர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் லங் கேன்சர். ஸோ என்ன பண்ணுவோம்னா அந்த டியூமர் இந்த பயாப்சி பண்ணுவோம். நம்ம அந்த ஒரு கேன்சர் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயாப்சி பண்ணுவோம், சிடி ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ பயாப்சி சாம்பிளை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். ஸோ அதில் வந்து என்ன மியூட்டேஷன் இருக்குது, அந்த கேன்சர் செல்ஸில் எந்த மியூட்டேஷன் பர்டிகுலராக இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த மியூட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ அதுதான் டார்கெட்டட் தெரப்பின்னு. ஆனால் இது கம்பேர் பண்ணும்போது கீமோதெரப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, கீமோதெரப்பி இஸ் நான் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஸோ இது வந்து கேன்சர் செல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும், இது இல்லாமல் நார்மல் செல்ஸ் இந்த பாடியும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் கீமோக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் டார்கெட் வந்து அந்த கேன்சர் செல்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் தேர் ஆல்சோ மோர் எஃபெக்டிவ். டாக்டர், இப்போ ஜெனட்டிக்ஸ்னால நிறைய குழந்தைங்களுக்கு கேன்சர் வரதை பார்க்க முடியுது. லங் கேன்சர் ஜெனட்டிக்னால குழந்தைங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, லங் கேன்சர் இஸ் யூஸ்வலி நாட் ஜெனட்டிக். சம் ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸ் இருக்கு வேர் அந்த லங் கேன்சரில் எனி கேன்சர் கேன் அக்கர். பட் லங் கேன்சர் மட்டும் வந்து யூஸ்வலி ஸ்மோக்கிங் த மோஸ்ட் காமன் காஸ். ஸோ த மெயின் காஸ் வந்து ஸ்மோக்கிங் தான். நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது அந்த ஆக்குபேஷனல்ன்ற ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. பட் அதை அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்லையும் சில பீப்புள் இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆக்குபேஷனல் இந்த ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது நல்லது. இன்கேஸ் இந்த டஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்குது, கோல் மைன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரினா, ஸோ ரெகுலர் ஹேண்ட் வாஷிங், யூஸிங் அந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, அது தவிர்த்து ரெகுலராக செக்அப் பண்ணிக்கணும். ஆமாம், ஸோ மேபி ஹோல் பாடி செக்கப்போ டாக்டர் கன்சல்ட் ரெகுலராக பண்ணிவிட்டு ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கிறது நல்லது. இதுதான் ஒரு டஃப்பான டாஸ்காகவும் சில பேருக்கு இருக்கும். ஏன்னா அதை விடவும் முடியாது, பட் இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸும் எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆஸ் வெல் அஸ் பொல்யூஷனில் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து இப்போ பைக்கில் ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக 10 years 15 years அதே டிராஃபிக்கில் அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரி காசஸ்? பொல்யூஷன் இருந்தாலே கண்டிப்பாக கேன்சர் வரும்னு சொல்ல முடியாது. அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கேன்சர் வரும் அப்படி கிடையாது. ஸோ நான் சொன்ன காரணம் எல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஓகே, ரிஸ்க்னா இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர். ஸோ டெஃபினெட்லி இட் வில் காஸ் கேன்சர்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நார்மலாக எந்த இதுவும் ரிஸ்க் இல்லை. உங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் கேன்சர் பார்த்தீங்கன்னா மேபி 1 in 100 அந்த மாதிரி இருக்கலாம். பட் இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ரிஸ்க் வந்து இட் வில் இன்க்ரீஸ் டு அரௌண்ட் 10 in 100 அந்த மாதிரி. ஓகே, ஸோ த ரிஸ்க் இன்க்ரீசஸ். ஓகே, பட் டெஃபினெட்லி இட் வில் காஸ் கேன்சர்னு சொல்ல முடியாது. டாக்டர், இப்போது நீங்கள் பார்த்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லுங்கள். ஒரு பேஷண்ட் வந்து இந்த பேஷண்ட் முன்னாடியே வந்திருந்தால்
என்னால் காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனி எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ டெஃபினெட்லி நான் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் லங் கேன்சர்ஸ் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் கண்டுபிடிக்கிறோம். 80% லங் கேன்சர்ஸ் வந்து யூஸ்வலி ஃபோர்த் ஸ்டேஜ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ என்ன காரணம்னா மோஸ்ட் சிம்டம்ஸ் வந்து இக்னோர் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ். ஸோ சிம்டம்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், டாக்டர்கிட்ட உடனே போக மாட்டாங்க. ஸோ யூஸ்வலி 3 months 4 months வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. சிம்டம்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டைமில் தான் அந்த கோ அண்ட் see the டாக்டர். ஸோ எனி சிம்டம் வந்து ரொம்ப நாள் ஒரு 3 weeks 4 weeks மேலே இருக்குன்னா டெஃபினட்டாக உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. ஓகே, அது ஒன்று. ப்ளஸ் செகண்ட், ஒரு அவேர்னஸும் இந்த கேன்சர் பற்றி அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இன்கேஸ் அவங்க ஒரு ஹெவி ஸ்மோக்கராக இருந்தாங்கன்னா ஸோ ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுறது அண்ட் ரெகுலராக ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அவேர்னஸ் அபவுட் ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தேர்ட், ஈவன் நிறைய இப்போ நம்ம ஊரில் டிபி இஸ் வெரி காமன். ஓகே, ஸோ டிபி மிமிக்ஸ் கேன்சர். ஸோ நிறைய பேர் இப்போ எக்ஸ்ரே எடுப்பாங்க டாக்டர்ஸ், எடுத்துகிட்டு அதில் ஒரு மாஸ் மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய பேர் டிபி நினச்சி டிபிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டடியில் வந்து 40% லங் கேன்சர்ஸ் ஹாவ் ரிசீவ்ட் ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிபி. ஸோ misdiagnosis ஆல்சோ இஸ் வெரி காமன் பிகாஸ் டிபி இஸ் மோர் ப்ரிவலண்ட் இன் அவர் கண்ட்ரி. ஸோ லங்கில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் டிபி நினச்சி டிபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ அப்புறம் திரும்ப செக் பண்ணி பார்க்கும்போது அது லங் கேன்சராக இருக்குது அப்படின்னு தே ஃபைண்ட் அவுட். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் இது. ஸோ ப்ராப்பராக ஒரு நம்ம ரெகுலர் ஃபாலோ அப் டாக்டர்கிட்ட இருந்துட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்த்தோம்னா டெஃபினெட்லி வி கேன் டயக்னோஸ் அட் அன் early stage. எனி லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்? Definitely we see a lot of patients. Yeah. So majority of the patients will come in advanced stage. ஆமா டாக்டர், இப்போ இன்னொன்று என்னன்னா இக்னோரன்ஸ் அப்படின்றது நம்ம ஊர்ல எப்படி இருக்கு? ஸோ ignorance is little high தான். ஓகே, நிறைய பேர் சிம்டம்ஸ் இக்னோர் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் சிம்டம்ஸ் இருந்தாலும் நிறைய பேர் பயந்துட்டு they don't come to டாக்டர். ஓகே, அந்த கேன்சர் பற்றி ஒரு ஸ்டிக்மா அதிகமாக இருக்குது. இன்கேஸ் கேன்சராக இருக்குமா அப்படின்ற டவுட் இருக்கும். பட் தே டோன்ட் கம் டு த டாக்டர். ஏன்னா கேன்சர் டயக்னோஸ் ஆச்சுன்னா அது ஃபேமிலியில் ஒரு தே ஃபைண்ட் இட்ஸ் a பிக் ஸ்டிக்மா. சொசைட்டி என்ன நினைக்குமோ, ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, ஆனால் தே ஹைட் இட். ஓகே, ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எந்த சிம்டம்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ்வலி ரொம்ப லேட்டாக டயக்னோஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, இப்போ ஃபுட்டு விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஜென்ரல் கேன்சர் பற்றி கேட்குறேன். நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்னாலையும் கேன்சர் வருது அப்படின்ற ஒரு திங் இருக்கு. ஸோ பீப்புளுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். Yeah, so definitely food is one cause of cancer. So first வந்து smoking, second வந்து alcohol, third வந்து improper diet, okay, fourth வந்து lack of physical activity. So இந்த நாலுமே ரொம்ப important. Okay, important. So proper diet எடுக்கிறது ரொம்ப important. So fruits and vegetables ரொம்ப ஹை எடுத்தா அதில் antioxidants அதிகமாக இருக்கும். So risk of cancers குறையும். So high fiber diet எடுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுட் எடுக்கும்போது risk of கேன்சர் கொஞ்சம் குறையும். ஸோ அதர் ஃபுட்ஸ் விச் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் கேன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட், ஸோ ஹெவிலி ப்ராசஸ்ட் ஃபுட். ஸோ அது வந்து அதில் வந்து கேன்சர் இன்சிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சால்டட் ஃபுட்ஸ், ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ், அப்புறம் ஃபுட் ஹை இன் ரெட் மீட், அதாவது இந்த மட்டன், பீஃப், போர்க் இதெல்லாம் சாப்பிடும்போது ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இஸ் வெரி ஹை. ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரெட் மீட் எடுக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் கேன்சர்ஸ் இஸ் ஆல்சோ ஹை. ஏஜ் கேட்டகரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை எனி ஏஜ் அப்படின்ற? So cancer வந்து as the age increases, the risk of cancer will increase. Risk of cancer will increase. So usually cancer can occur at any age. So எந்த ஏஜ் ஆனாலும் கேன்சர் வரலாம். பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து ஓல்ட் ஏஜ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் 60 years வந்து ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இஸ் வெரி ஹை. ஓகே, பட் எனி ஏஜ் இட் கேன் அக்கர். இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ டைரக்டாக யாருமே ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்ப்பாங்களான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு அட்வைசபிள் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எனக்கு ஒரு வயிறு வலி இருக்குன்னா நான் பக்கத்தில் போய் டாக்டர் போய் பார்த்துடுறேன். ஆனால் நான் அது ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறது இல்லை. பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அதில் ஒரு சிவியாரிட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ எனி ஸ்மால் சென்டர் நம்ம யூஸ்வலி நம்ம பக்கத்தில் இருக்கிற டாக்டர் பார்ப்போம், இல்லைன்னா ஒரு நம்ம ஃபேமிலி டாக்டரை பார்ப்போம். ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட் சிம்டமேட்டிக்காக கொடுப்பாங்க. பட் அது ரிசால்வ் ஆகலை அப்படின்னா டெஃபினெட்லி அதுக்கான சிம்டம்க்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கறது நல்லது. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு எம்டி ஜெனரல் மெடிசன் டாக்டராவது பார்க்கணும். ஸோ தே வில் பி மோர் accurate in diagnosing with the symptoms. So if required, they will refer to a specialist. And thank you so much டாக்டர். நிறைய விஷயங்களுக்கு ஒரு எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் சூப்பராக ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. விகடன் வியூவர்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம இன்டர்வியூ பார்க்குறாங்க. ஃபைனல் வேர்ட்ஸ் டு விகடன். ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ கேன்சர் இஸ் நாட் தட் ரேர் as we think. So cancer is becoming very common. In fact, India is becoming the cancer capital of the world, and they are saying. Okay, so number of cases of cancer is rapidly increasing. ஸோ எனி சிம்டம் இருக்குது, ஒரு 3 weeks 4 weeks மேலே இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ டெஃபினெட்லி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அது என்ன இந்த சிம்டம் எதனால இருக்குன்னு செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா எனி கேன்சர் early ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் early ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக we can treat it and cure rates is also very high in early stage. தேங்க்யூ ஸோ மச். Thank you.